வணக்கம் சண்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்டுறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா முடிஞ்சு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில். ஸோ அதுக்கு உண்டான சோர்சஸ் நான் தர்றேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ். ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மாசத்துலயும் இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. அது இன்டர்நேஷனலா இருக்கலாம், நேஷனலா இருக்கலாம், தமிழ்நாடு இதா இருக்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்துக்குள்ளதை பார்ப்போம். இவ்வளவுதான் ஜனவரி மாசத்துக்கு உள்ளது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜனவரியில உலகளாவிய குடும்ப தினம், ஃபர்ஸ்ட் ஜனவரி சொல்லுவாங்க. 4th ஜனவரியா உலக பிரெய்லி தினம். 6th ஜனவரியில போர் அனாதைகளுக்கான உலக தினம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 9th ஜனவரி பிரசவேதி பாரதி திவாஸ், NRI தினம். அப்புறம் 10th ஜனவரிய இந்தி எதிர்ப்பு தினம். 11th ஜனவரிய உலக சிரிப்பு நாள். 12th ஜனவரிய தேசிய இளைஞர் தினம். 15th ஜனவரிய இந்திய ராணுவ தினம். அப்புறம் 21st செஞ்சுரி உலக மத தினம். 23rd ஜனவரி தேசிய வலிமை தினம், பராக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 ஜனவரிய சர்வதேச கல்வி தினம். 24 ஜனவரிய தேசிய பெண் குழந்தை தினம். அதே நாளையே 25 ஜனவரிய தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடுறாங்க, தேசிய சுற்றுலா தினமா கொண்டாடுறாங்க. அப்புறம் 26 ஜனவரிய சர்வதேச சுங்க தினம். 26 ஜனவரியவே இந்திய குடியரசு தினமா கொண்டாடுறோம். 29 ஜனவரி தேசிய செய்தித்தாள் தினம். 29 ஜனவரி இந்திய விளம்பர தினம். 30 ஜனவரிய தியாகிகள் தினம். 30 ஜனவரிய உலக தொழுநோய் தினம். ஸோ இது ஜனவரி மாசத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்டான தினங்கள். இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க பிப்ரவரி மந்த்துக்கு போயிடும். பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் தினங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிப்ரவரி, இதுல என்னன்னா இந்திய கடலோர காவல் படை தினம். 2nd பிப்ரவரி உலக ஈர நிலங்கள் தினம். ஓகேங்களா, ஈர நிலங்கள்லாம் என்ன, சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவாங்களா. 4th பிப்ரவரி உலக புற்றுநோய் தினம். அதே 4th பிப்ரவரி சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். அதுக்கப்புறம் 6th பிப்ரவரி பெண் பிறப்பு சிதைத்தலின் பூஜ்ய சகிப்புத்தன்மைகள் தினம். ஓகேங்களா, 9th பிப்ரவரி பாதுகாப்பான இணைய தினம். 10th பிப்ரவரி தேசிய குடற்புழு நீக்க தினம். 10th பிப்ரவரிய உலக பரப்பு தினம். 11th பிப்ரவரிய அறிவியல் மகளிர் மற்றும் பெண்களுக்கு சர்வதேச தினம். அதுக்கப்புறம் 12th பிப்ரவரிய தேசிய உற்பத்தி திறன் தினம். 13th பிப்ரவரி உலக வானொலி தினம். 13th பிப்ரவரிய சரோஜினி நாயுடு தினம். 19 பிப்ரவரி மண் ஆரோக்கிய அட்டை தினம். 20 பிப்ரவரி சமூக நீதிக்கான உலக தினம். 21st பிப்ரவரிய சர்வதேச தாய்மொழி தினம். 22nd உலக சிந்தனை தினம். 24th பிப்ரவரிய மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். அதுக்கப்புறம் 24th பிப்ரவரிய மத்திய கலால் தீர்வை தினம். 27th பிப்ரவரி உலக அரசு சாரா நிறுவனங்களின் தினம். 28th பிப்ரவரி தேசிய அறிவியல் தினம். 28th பிப்ரவரி உலக அரிதான நோய்க்கான தினம். பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மாசம், 3வது மாசத்து உள்ளதை பார்ப்போம். மார்ச் மாசத்துக்கு 1st மார்ச் பூஜ்ய வேறுபாடு தினம். 3rd மார்ச் உலக வனவிலங்கு தினம். 4th மார்ச் தேசிய பாதுகாப்பு தினம். 8th மார்ச் சர்வதேச மகளிர் தினம். 12th மார்ச் புகைப்பிடிக்காத தினம். 15th மார்ச் உலக நுகர்வோர் உரிமைக்கான தினம். 16வது மார்ச் தேசிய தடுப்பூசி தினம். 18வது மார்ச் உலக உறக்க தினம். 21st மார்ச் இனவாத பாகுபாட்டை நீக்குவதற்கான சர்வதேச தினம். அதுக்கப்புறம் 21st மார்ச் உலக கவிதை தினம். 21st மார்ச் உலக டவுன் சிண்ட்ரோம் தினம். சர்வதேச காடுகள் தினமும் 21st மார்ச் தான். 22nd மார்ச் உலக தண்ணீர் தினம். 23rd மார்ச் உலக வானவியல் தினம். 24th மார்ச் உலக காசநோய் தினம். 25th மார்ச் அடிமை முறை மற்றும் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தின் நினைவு நாள். 27th மார்ச் உலக தியேட்டர் தினம். ஸோ இது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லும் 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுறாங்க. ப்ளீஸ் இதை நோட் பண்ணி ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. இதை தவிர வேற நாளே இல்லை. ஒரு வருஷத்துல இவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் ஏப்ரல் மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1st ஏப்ரல் உலக பால் தினம். 4th ஏப்ரல்ல சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம். 5th ஏப்ரல்ல உலக சுற்றுச்சூழல் தினம். 10th ஏப்ரல்ல தேசிய பொதுத்துறை நிறுவன தினம். 12th ஏப்ரல்ல உலக வான் பயண தினம். 9th ஏப்ரல்ல பாதுகாப்பான இணைய தினம்.
13th ஏப்ரல்ல ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம். 18வது ஏப்ரல்ல உலக பாரம்பரிய தினம். 21 ஏப்ரல் இந்திய குடிமை பணிகள் தினம். 22வது ஏப்ரல் உலக பூமி தினம். 23வது ஏப்ரல் உலக புத்தக மற்றும் பதிப்பு உரிமை தினம். 24th ஏப்ரல் தேசிய பஞ்சாயத்து தினம். 25th ஏப்ரல் உலக மலேரியா தினம். 26th ஏப்ரல் அறிவுசார் சொத்து குறியீடு தினம். 29th ஏப்ரல் சர்வதேச நடன தினம். அப்புறம் மே மாசம் ஃபுல்லா மே மந்த்னா 1st மே மகாராஷ்டிரா தினமா கொண்டாடுறாங்க. 2nd மேவை உலக ஆஸ்துமா தினம். 3rd மே உலக பத்திரிகை சுதந்திர தினம். 4th மே உலக தீயணைப்பு படையினர் தினம். 5th மே சர்வதேச பேறுகால உதவியாளர் தினம். அப்புறம் 8th மே உலக செஞ்சிலுவை தினம். 9th மே உலக இடம் பெயர்ந்த பறவைகள் தினம். 11th மே தேசிய தொழில்நுட்ப தினம். 12th மே சர்வதேச செவிலியர் தினம். 5th மே சர்வதேச குடும்ப தினம். 17th மே உலக உயர் ரத்த அழுத்த தினம். 20th மே உலக அளவியல் தினம். 22வது மே உலக பல்லுயிர் பெருக்க தினம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாசத்துலயுமே ஒரு விடுபட்டு போன நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நாள் தான் விடுபட்டு போயிருக்கும். இது எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு உலக நாள், தேசிய நாள் இல்லைன்னா மாநில நாள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 23rd மே என்ன நாள்னா உலக ஆமைகள் தினம். 25th மே உலக தைராய்டு தினம். 25th மே சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம். 28th மே உலக பசி தினம். 28th மே உலக ரத்த புற்றுநோய் தினம். அதே 28th மே சர்வதேச பெண்களின் ஆரோக்கிய தினம். 29th மே ஐநா அமைதிப்படை தினம். 29th மே ஐநா செரிமான ஆரோக்கிய தினம். 30th மே கோவா மாநில உருவாக்க தினம். 31st மே உலக புகையிலை எதிர்ப்பு தினம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூன் மந்த் பார்ப்போம். ஜூன் மந்த்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st ஜூன் உலக பால் தினம். 4th ஜூன் சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம். 5th ஜூன் உலக சுற்றுச்சூழல் தினம். 6th ஜூன் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தினம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th ஜூன் உலக உணவு பாதுகாப்பு தினம். 8th ஜூன் உலக பெருங்கடல் தினம். 8th ஜூன் உலக மூளை கட்டி தினம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12th ஜூன் குழந்தை தொழிலாளர் தினம். 14வது ஜூன் ரத்த தானம் வழங்குவோர் தினம். 15வது ஜூன் ஆசிய டெங்கு நாள். அதே 15வது ஜூன்ல உலக காற்று தினமும் கொண்டாடுறாங்க. 16வது ஜூன் சர்வதேச ஆப்பிரிக்க குழந்தை தினம். 17 ஜூன் வறட்சி மற்றும் பாலைவனமுக்கு எதிரான உலக தினம். 18வது ஜூன் தந்தையார் தினம். 20வது ஜூன் உலக அகதிகள் தினம். ஓகேவா? 21 ஜூன் சர்வதேச யோகா தினம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. 23 ஜூன் சர்வதேச ஒலிம்பிக் தினம். 26 போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். 29 ஜூன் தேசிய புள்ளியியல் தினம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூலை மந்த்துக்குள்ளதை பார்ப்போம். ஜூலை மந்த்ல 1st ஜூலை பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி நாள், ஜிஎஸ்டி நாள். ஓகேங்களா? 1st ஜூலை தேசிய மருத்துவர்கள் தினம். 3rd ஜூலை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை மாதம் முதல் சனிக்கிழமையே சொல்றாங்க. 6வது ஜூலை உலக உயிரியல் பூங்காக்கள் தினம். அப்புறம் 7வது ஜூன் உலகளாவிய மன்னிப்பு தினம். அதே 7th ஜூன் உலக சாக்லேட் தினமும் அதுதான். 11th ஜூலை உலக மக்கள் தொகை தினம். 15th ஜூலை உலக இளைஞர் திறன் வள நாள். அதே 15th ஜூலை தேசிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினம். 18வது ஜூலை நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம். 20வது ஜூலை சர்வதேச சதுரங்க தினம். 25 ஜூலை உலக கருவியல் தினம். 26th ஜூலை 22வது கார்கில் விஜய நிவாஸ் தினம். அதே 26 ஜூலை உலக சதுப்பு நில காடுகள் தினம். 28th ஜூலை உலக ஹெப்படைட்டிஸ் தினம். 28ல எத்தனை இருக்கு பாருங்க, 1 2. ஓகேங்களா? 26ல 2 இருக்கு. 28ல உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். 29th ஜூலைல சர்வதேச புலிகள் தினம். 30th ஜூலை ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினம். அதே 30th ஜூலை சர்வதேச நட்பு தினம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அப்புறம் ஆகஸ்ட் மந்த் 1st ஆகஸ்ட் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். 6th ஆகஸ்ட் ஹிரோஷிமா தினம். 7th ஆகஸ்ட் தேசிய கைத்தறி தினம். 9th உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினம். அதே 9th ஆகஸ்ட் நாகசாகி தினம். 10th ஆகஸ்ட் உலக சிங்க தினம். 12th ஆகஸ்ட் உலக யானை தினம். 12th ஆகஸ்ட் சமஸ்கிருத தினம். அப்புறம் சர்வதேச இளைஞர் தினம் 12th ஆகஸ்ட்.
அதுக்கப்புறம் 13th ஆகஸ்ட் உறுப்பு தான தினம், 15th ஆகஸ்ட் இந்திய சுதந்திர தினம், 19th ஆகஸ்ட் உலக புகைப்பட தினம், அதே 9th ஆகஸ்ட் உலக மனிதாபிமான தினம், 20th ஆகஸ்ட் உலக கொசு நாள், அதே 20th ஆகஸ்ட் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மற்றும் அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் இதுதான். 21st ஆகஸ்ட் உலக மூத்த குடிமக்கள் தினம், அதாவது சீனியர் சிட்டிசன் டே. 26th ஆகஸ்ட் பெண்கள் சமத்துவ தினம். ஓகேங்களா. அப்புறம் செப்டம்பர் மந்த்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கு பாரு போக போக. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 2nd செப்டம்பர் உலக தேங்காய் தினம், இது தேவையில்ல. 5th செப்டம்பர் ஆசிரியர் தினம், 8th செப்டம்பர் சர்வதேச எழுத்தறிவு தினம், 10th செப்டம்பர் உலக தற்கொலை தடுப்பு தினம், 14th செப்டம்பர் இந்தி நிவாஸ், 15th செப்டம்பர் பொறியாளர்கள் தினம், 16th செப்டம்பர் உலக ஓசோன் தினம், 21st செப்டம்பர் அமைதி மற்றும் அகிம்சைக்கான நாள், 23rd செப்டம்பர் சைகை மொழிகளின் சர்வதேச தினம், 26வது செப்டம்பர் உலக கருத்தடை தினம், ஸோ 30th செப்டம்பர் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஸோ இந்த தினம் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. கமெண்ட்ஸ்ல நான் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான தினங்கள் விட்டு போயிருந்தாலும் தலைவர்களோட தினம்லாம் நான் இதுல சொல்லியிருக்க மாட்டேன். அதையே நீங்க கோடிட்டு காமிக்கலாம். ஓகேங்களா. உங்க கமெண்ட்ஸ்னால இன்னொருத்தவங்களும் பலன் பெறுவாங்க. அக்டோபர் 1st அக்டோபர் சர்வதேச முதியோர் தினம். அதே 1st அக்டோபர் உலக சைவ தினம், 1st அக்டோபர் சர்வதேச காப்பி தினம், 2nd அக்டோபர் உலக வாழ்விட தினம், அதுக்கப்புறம் 4th அக்டோபர் உலக விலங்குகள் நல தினம், 5th அக்டோபர் கங்கை நதி டால்பின் தினம், அதே 5th அக்டோபர் உலக ஆசிரியர் தினம், 7th அக்டோபர் உலக பருத்தி தினம், 8th அக்டோபர் இந்திய விமானப்படை தினம், 9th அக்டோபர் உலக தபால் அலுவலக தினம், 10th அக்டோபர் தேசிய அஞ்சல் தினம், அதே 10th அக்டோபர் உலக மனநல தினம், 10th அக்டோபர் மரண தண்டனைக்கு எதிரான தினம். 10th அக்டோபர்ல எத்தனை இருக்கு பாருங்க. 11th அக்டோபர்ல சர்வதேச பெண் குழந்தை தினம், 12th அக்டோபர்ல உலக மூட்டு வலி தினம், 13th அக்டோபர் பேரிடை குறைப்புக்கான தினம், சர்வதேச மீன் கழிவு நாள், 15 அக்டோபர் உலக மாணவர் தினம், 15 அக்டோபர் கிராமப்புற பெண்களின் சர்வதேச தினம், 16 அக்டோபர் உலக உணவு தினம், 17 அக்டோபர் வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம், 20th அக்டோபர் உலக புள்ளியியல் தினம், 23rd அக்டோபர் சர்வதேச பணச்சிறுத்தை தினம், பனிச்சிறுத்தை, 23rd அக்டோபர் மோல் தினம், மைனா தினம், 24th அக்டோபர் 24th அக்டோபர் உலக வளர்ச்சி தகவல் தினம், 24th அக்டோபர் சர்வதேச தூதரக தினம். அக்டோபர் மந்த் நிறைய இருக்கு. அதே 24th அக்டோபர் உலக போலியோ தினம், 27th அக்டோபர் காலாட்படை தினம், 29th உலக சொரியாசிஸ் தினம், 29th அக்டோபர் சர்வதேச இணைய தினம், 30th அக்டோபர் உலக சிக்கன நாள், 31 அக்டோபர் தேசிய ஒற்றுமை தினம், உலக நகரங்கள் தினம். அப்பா நிறைய இருக்கு. அக்டோபர் மந்த் தான். அப்புறம் நவம்பர் மந்த் 1st நவம்பர் உலக சைவ தினம், 5th நவம்பர் உலக சுனாமி தினம், 1st அக்டோபரும் உலக சைவ தினம் வருது, நவம்பர் 1ஆம் தேதியும் உலக சைவ தினம் வருது. ஸோ இது என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், 8th நவம்பர் சர்வதேச கதிரியக்க தினம், 8th நவம்பர் உலக நகர்ப்புற தினம், 9th நவம்பர் சட்ட சேவைகள் தினம், 10th நவம்பர் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம், 11th நவம்பர் தேசிய கல்வி தினம், 12th நவம்பர் பொது சேவை ஒளிபரப்பு தினம், 12th நவம்பர் உலக நிமோனியா தினம், 14th நவம்பர் சர்க்கரை நோய் தினம், 16th நவம்பர் தேசிய பத்திரிகை தினம், 16வது நவம்பர் சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம், 17வது நவம்பர் உலக COPD தினம், 18வது நவம்பர் தேசிய இயற்கை மருத்துவ தினம், 19வது நவம்பர் உலக கழிப்பறை தினம், 21st நவம்பர் உலக தொலைக்காட்சி தினம், அதே 21st நவம்பருக்கு உலக மீன்பிடி தினம், 25th நவம்பர் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், 26th நவம்பர் தேசிய அரசமைப்பு தினம், 26th நவம்பர் தேசிய பால் தினம், 27th நவம்பர் தேசிய உடல் உறுப்பு தான தினம், 29th நவம்பர் பாலஸ்தீன் மக்களுடைய சர்வதேச ஒற்றுமை தினம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தா வேகதான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு தடவை படிச்சு எழுதி வச்சுனாலே முடிஞ்சிட்டு. ஓகேங்களா. ஸோ இது டிசம்பர் லாஸ்ட், இதையும் பார்த்துடலாம். 1st டிசம்பர் உலக எய்ட்ஸ் தினம், 2nd டிசம்பர் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், 2nd டிசம்பர் உலக கல்வியறிவு தினம்,
2 டிசம்பர் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். 3 டிசம்பர் உலக ஊனமுற்றோர் தினம். 4 டிசம்பர் இந்திய கடற்படையான தினம். 5 டிசம்பர் உலக மண் தினம். அதே 5 டிசம்பர் சர்வதேச தன்னார்வ தினம். 7 டிசம்பர் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம். 7 டிசம்பர் இந்திய தேசிய கொடி தினம். அப்புறம் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் தினம். அதுக்கப்புறம் 10th டிசம்பர் மனித உரிமைக்கான தினம். 11th டிசம்பர் சர்வதேச மலைகள் தினம். 11th டிசம்பர் யுனிசெஃப் தினம். 12th டிசம்பர் சர்வதேச யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் தினம். அப்புறம் 12th டிசம்பர் சர்வதேச நடுநிலைமை தினம். ஸோ 14th உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம். 15th டிசம்பர் சர்வதேச தேயிலை தினம். அப்புறம் 16வது டிசம்பர் விஜய திவாஸ். 18வது டிசம்பர் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம். 18வது டிசம்பர் சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். அதே 18வது டிசம்பர் உலக அரபு மொழி தினம். 20th டிசம்பர் சர்வதேச மனித ஒற்றுமைகள் தினம். 22வது டிசம்பர் தேசிய கணித தினம். 23 தேசிய விவசாயிகள் தினம். 25 நல்லாட்சி தினம். 27 தொற்று நோய் தயாரிப்புக்கான சர்வதேச தினம். ஸோ இது அனைத்திலுமே இந்த தினம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தினங்கள் தான் கொடுத்துருக்கேன். இதுல காந்தி இறந்த நாளோ, காந்தி பிறந்த நாளோ, சுபாஷ் சந்திர போஸ் இறந்த நாளோ, பிறந்த நாளோ, ஸோ இதே மாதிரி எந்த ஒரு நபர்களோட இறந்த நாள் பிறந்த நாளை இதுல நாங்க கோடிட்டு காட்டியிருக்க மாட்டோம். நீங்க அதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கங்க. எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல். ஓகே, நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.